இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதி கன மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த விசேஷித்த நாளை, இந்த ஆராதனையை நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பி முழு மனதோடு கூட நாம் ஆராதிக்க வந்திருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி, கர்த்தர் தாமே பரலோகத்தில் இருக்கிற தேவன், அவருடைய வாசஸ்தலம் மனுஷனிடத்தில் இருக்கிறபடியினாலே, மனுஷனிடத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியினாலே, எங்கே 2-3 பேர் இருக்கிறார்கள் அவர் நடுவிலே நான் வருவேன் என்று தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறதுனாலேயும் நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அருமையான நாளை ஆராதனைக்கு நாம் ஆண்டவரை வரவேற்போம். அவரை நாம் துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட ராஜா நம்மளை துதிக்கிறோம். தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரித்து உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. சர்வ பூமிக்கும் தேவனாகிய பிதாவே நம்மளை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, சகல உலகங்களும் உண்டாகும் உருவாகும் நீரே, அனாதியாய் என்றைக்கும் உள்ள தேவன் ஆண்டவரே, சகலமுடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. தகப்பனே, நாம் உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, விசேஷமானவரே, பரலோகத்தின் தேவனாய் இருந்த தேவன் மனிதனுடைய சாயலின்படி சிருஷ்டித்து மனிதனுக்காக மனிதனாய் பூமியில இறங்கி வந்து மனுக்குலத்தை நேசித்து மனிதனுக்காக நம்முடைய சொந்த ஜீவனை சிலுவையில் அர்ப்பணித்து அரையுண்ட ரத்தம் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் பிதாவின் வலது பாசத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுகிற வரையும் துதிக்கிறோம் ராஜாவுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நெருக்கடியான இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாங்கள் இருக்கிறோம். மரியாதையமாக ஆராதிக்க முடியாமல், சபையை திறக்க முடியாமல், ஆண்டவரை சபையால் ஆராதிக்க முடியாத ஆபத்தான நிலைகளிலே நாங்கள் இருந்து இந்த நிர்பந்தமான நிலையில் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, எங்கள் மேல் மனதுருகி ஆண்டவரே, உங்கள் எல்லாருடைய பாவங்களையும் கிருபையாக மன்னித்து கிருபையாக மறுபடியும் நாங்களுடைய முகமாக ரசிக்கும்படியாகவும் உன் பிரசனத்தில் உம்மோடு கூட நாங்கள் இருக்கவும் உடைய மகிமையை நாங்கள் கண்ணால் காணும்படியான நாட்களை தேவனை சீக்கிரத்தில் எங்களுக்கு சமீபிக்க பண்ணும். எந்த தடைகளை விசுவாசங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர்களை மாற்ற நீர் வல்லவர், எப்போதுமானவராக இருக்கிறீர். அதுக்காக இயேசுவே நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இயேசுவே இந்த சிறிய ஆராதனைக்குள்ளாக வருக என்று சொல்லி நாங்கள் இயேசுவை வரவேற்று உங்கள் கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சூழலை பாலை மறைவி எங்களை பாதுகாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இதுக்கு எதிரான எல்லா அந்தகார ஆலைகளையும் விசாசின் கிரியைகளையும் விக்கிரகங்களையும் கர்த்தாவே நிலை விட்டு துரத்தி பொல்லாத மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் தேவனே நீங்களாக்கி லட்சியம் இப்பொழுது எங்களை ஒருமுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இந்த இடங்களில் எல்லாம் எங்களுடைய இருதயங்கள் உமக்கு நேராக உண்டாக்கப்படவும், உமக்கு நேராக எங்கள் இருதயங்களை ஆண்டவரை திருப்பி எங்கள் முகத்தை நோக்கி எங்கள் முகத்தின் பக்கமாக திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, அருமையான ஆராதனை தொடக்க முதல் முடிவு மட்டும் ஒரு கரம் இருக்கட்டும். இந்த ஒலிபெருக்கிகள் மூலமாக யாரெல்லாம் இந்த செய்திகளை கேட்கிறார்களோ பல இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இன்னைக்கு கேட்கிற வார்த்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருக்கு கட்டெடுப்பபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி நடத்தும். சகலமுக்கு மகிமையாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து உயிரோடு இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் சில பாடல்களை நாமத்தில் பாடுவோம். நாம் தொடர்ந்து ஆராதனையிலே கலந்து கொள்வோம். இந்த பாடல்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலங்களிலிருந்து அந்த பாடலில் நீங்கள் பங்கு கொள்வோம். எங்களோடு சேர்ந்து பாடி கடவுளை துதிக்கவும் உங்களை நம்ம நண்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தரோட ஆசீர்வாதம். Basic
உலக நாடு
கர்த்தர் தாமே இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உலக நாடுகளின் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளில் இயேசுவின் நாமத்தால் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதை கிருபை செய்கிறார் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, பாவங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்படத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் இந்தியா தேசத்தும் கரத்துல வைக்கிறோமே ஆண்டவரே. எங்கள் இந்தியா தேசத்துல கூட கர்த்தாவே ஸ்தோத்திரே ஏசப்பா, இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ராஜா பிள்ளைகளை என் தேவன் தொடும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. மருத்துவமனைகளுக்கு எல்லா பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. சுகமளிக்கக்கூடிய வல்லமை கடந்து போவதாக அப்பா. எல்லாரும் சுகமடைந்து வீடு திரும்ப என் தேவன் கிருபை செய்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, என் தேசத்துல கர்த்தாவே மரணத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. மகாராஷ்டிரா பகுதியில் அதிகமாய் கூட ராஜா இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்களே ஆண்டவரே, அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. தாரா பகுதியில் ரத்தத்தை தெளிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மத்திய பிரதேசம் ரத்தத்தை தெளிக்கிற கர்த்தாவே. அநேக இடங்களிலே ராஜா அப்ப அநேக கர்த்தாவே கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரே. விசேஷமா ராஜா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம் அப்பா. அப்பா தோமாவை அனுப்பி ரத்த சாட்சியாய் மறித்த ராஜா. சென்னை பட்டணத்தும் கருத்துல வைக்கிறோமே ஆண்டவரே. சென்னை பட்டணம் அதிக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்பா. அந்த ஜனங்களை தொடும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே அப்பா ஒரு ரத்தத்தை தெளிக்கிறோம். உன் பாதுகாப்பு கடந்து செல்வதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பெரிய பாதுகாப்பை என் ஜனங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. என் ஜனங்களை விசாரிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. என் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. யோபை நாட்கள் அப்பா நினைவே பட்டணத்துல ராஜா அப்பா 1,20,000 பேர்களுக்காக பரிதபித்த தேவனே, இந்த நாளை என் ஜனங்களுக்காக என் மக்களுக்காக பரிதபிக்க இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அப்பா என் தேசத்து அதிகாரிகளும் கரத்துல வைக்கிறோம் அப்பா. என் தேசத்து அதிகாரிகளை பாதுகாத்தப்பா. ஞானமாய் மக்களுக்கு கர்த்தாவே அப்பா கிருபையாய் பாதுகாப்பை கொடுத்து வருகிற தாய்க்காக உமக்கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சூழலின் தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிற கர்த்தாவே. கொரோனாவை இல்லாத இந்தியாவாய் மாற என் தேவனாகிய கர்த்தர் என் இந்திய தேசத்தின் மீது மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. நீ இரக்கம் உள்ளவர் அப்பா. நீ மனம் இருக்க முடியாத ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீ நினைத்தால் தடைபடாத ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீ சொல்லாத கர்த்தாவே. நீ கட்டளையிட்டால் நிற்கும் என்று பார்க்கிறவே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே அப்பா எல்லாருக்கும் விடுதலை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. எங்கள் விவசாய ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து அழிந்து போகிற விவசாயத்துக்கு கர்த்தாவே பதில் கொடுக்க என் தேவன் அப்பா. தேசமே பயப்படாத மனது கழிவுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற என் தேசத்தை கர்த்தா விசாரிக்கிற தேவன் அப்பா. என் தேசத்துக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது நாட்களை கொள்ளை நோய் வந்தபோது அப்பா தாவீது ஜெபித்த போது கர்த்தாவே கொள்ளை நோய் நிறுத்திய தேவனே, இந்த நாளை நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே எங்கள் தேசத்தை விட்டு கொள்ளை நோய் அப்புறப்பட்டு போகத்தக்கதாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபங்கள் பரமண்டலத்தில் கேட்கத்தக்கதாக கர்த்தாவே அப்பா என் தேசத்துக்கு ஒரு கர்த்தா பெரிய விடுதலை கொடுக்கத்தக்கதாக ஜெபிக்கிறோம் அப்பா. இறங்கி வந்து அப்பா இந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்களை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. எல்லா மக்களையும் காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. உலக நாடுகளை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. இனி வேண்டாம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமா அகற்றி போச்சு கர்த்தாவே. கொரோனா வைரஸை தூண்டுகிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி பாதையாக அப்புறப்பட்டு போக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. என் ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி மீண்டும் ரட்சகமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே இந்த விசேஷித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிதான திறந்த ஒரு வாசலை திறந்து கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பின் மழையை கர்த்தர் தாமே தேசத்தின் மேல் கட்டளைக்கு மாறுதலை கர்த்தர் திரும்ப பண்ணுவார். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. இன்னைக்கு ஜெபித்த ஜெபங்கள் ஜெபித்த மக்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த ஜெபத்துக்கான பதிலை கொடுத்து அந்த ஜனங்களை கர்த்தர் தாமே மாற்றி அவளுக்கு விடுதலை தர இந்த கொரோனா சொத்து விசேஷமாக பெரிய விடுதலை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 to 5 முடிய நாம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 to 5 முடிய நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு
1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை. ஆமா. வாசிக்க தெரியும் வேத பாடம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்துகாலத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களிலே சிறிதாய் இருக்கிறவர்களின் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றார் என்பது. ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் ஆராதிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, தந்த பரிசுத்தமான ஒரு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஒரு நாள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதிக்கும்படியான இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே கூட இந்த ஆராதனை நீர் தூக்கம் முதல் முடிவு பெறுத்த ஆண்டவரே, நீர் கூட ஆசிரியர்கள் தன்மையை ஜெபிக்கும் ஆண்டவரே. நீரே கூட ஆண்டவரே எங்களுக்கு மன்னாரி எங்களுக்கு இப்படி தன்மையை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அந்த வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட்டு ஆண்டவரே நாங்கள் அதன்படி வாழ்கிறவர்களாகவும் நடக்கிறவர்களாகவும் எங்களை சத்தியம் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீரை பொருட்படுத்திக் கொள்ள ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த நேரடியாக ஒளிபரப்பின் மூலமாக ஆண்டவரே யார் யார் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் நீ ஆசீர்வதித்து அவர்களையும் கூட நீரை பண்ணிப்பார்த்து அவர்களையும் நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே அவர்களையும் கூட ஆண்டவரே நீரே கண்மணி போல் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீரே கூட எங்களுக்கு சிறப்பாக நீ நடந்து தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயற்கையின் சூழ்நிலை எங்களுக்கு கூட சாதகமாக மாற்றித்தான் ஆண்டவரே. இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் கூட ஒரு சுயாதீனமாக உண்மை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் ஆண்டவரே. அதை கூட விரைவில் எங்களுக்கு கூட மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் ஆண்டவரே அறிந்த தேவன், நமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. நீரே பாதப்படையில் நாங்கள் எல்லாருடைய குறிப்பிக்கலாம் ஆண்டவரே. பாதப்படையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய வேண்டுதலையும் இயக்கங்களையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிற நாங்கள் பார்க்கலாம் ஆண்டவரே. நீரே கூட இந்த ஆராதனை எங்களுக்கு நாயகனாக இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை சிறப்பாக எங்களுக்கு நடந்து தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அவங்க மேலே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கூட நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே கூட இந்த ஆராதனையை நீ பொறுப்படுத்தி எங்களை நடத்தி தர முடியாது. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4 நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் கர்த்தரும் எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, உடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய திருவுடைய சமூகத்திலே பிரதியாகவும் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் பேசுகிற வார்த்தைகளை தேவ ஆவியானவராலே நாங்கள் அறியும்படி தேவ ஆவியானவராலே எங்களை நிரப்பவும் அடியனுடைய வாயால் அறிவியா இருக்கும் உன் நாமம் மகிமைப்படவும் கேட்கிற எல்லாரும் நிமித்தமாகவே சந்திக்கவும் இந்த நாளுக்கு சேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பொழியவும் தேவனது ஆராதனை தொடக்கம் முதல் முடிவட்டைகளோடு வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசுவின் பெரிய பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அவர்கள்
கர்த்தருடைய பெரிதான கிருபை இருக்குமானால் வருகிற காலங்களில் இந்த 1 பேதுருவின் புஸ்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். காரணம், இந்த அருமையான பகுதியானது பேதுருடைய நாட்களிலே மிகுந்த ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்த காலங்கள், கிறிஸ்துவ நிமித்தமாக அதிகமான பாடுகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆகையினால் அந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும்படியாக இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளில் வாசித்த இந்த வசனத்தில் நாம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த ஜெனிப்பித்தார் என்கிற ஒரு வார்த்தை என்கிறது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை. என வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜனிப்பித்தல் என்கிற வார்த்தைக்கு பிறத்தல் என்பது பொருள். ஒரு மனிதன் பிறக்கிற அந்த பிறப்பை மையமாக வைத்து சொல்லப்படுகிறதாக இந்த பகுதி இருந்தாலும், இந்த ஜனிப்பு என்கிற இந்த வார்த்தையை எந்த ஒரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவனுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயர்வான பதவிகளில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும், அல்லது இந்த உலகத்தில் தோன்றி மறைந்த எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இந்த ஜனிப்பு என்கிற வார்த்தை பொருந்தாது. இந்த ஜனிப்பித்தல் என்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரே ஒருவர் மாத்திரமே பொருந்தக்கூடியவராக நாம் பழைய பாட்டின் பகுதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இந்த ஜனிப்பித்தல் என்கிற வார்த்தை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஜனிப்பு என்கிற வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது, முதல்ல நாம் ஒரு பார்க்கும் பொழுது புதிய வாழ்விலே நுழைதல். இல்லை என்று சொன்னால் ஒரு தன்மையில் உள்ளதை வேறு தன்மைக்கு மாற்றுவதற்கு பொருள்தான் இந்த ஜெனிப்பு என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனால அந்த 1 பேதுரு 4வது வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததனாலே அழியாதது மாசற்றதும் வாடாதமாகிய சுதந்திரம் உண்டாகும் தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்படின்னா இந்த ஜெனிப்பித்தார் என்கிற வார்த்தையில நாம் மறுபடியும் என்று ஜெனிப்பித்தார் என்கிற ஒரு செய்தியை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நாம் பிறந்து இருக்கிற நாம் மறுபடியும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது மறுபடியும் பிறந்து இருக்கிறோம், மறுபடியும் நாம் உலகத்தில் பிறப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்கிற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதுக்கு விசேஷமா இந்த ஜெனிப்பித்தல் என்கிற இந்த வார்த்தைக்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து அல்லது எபிரேய வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஜெனிப்பித்தல் என்கிற இந்த பிறத்தலுக்கு கிரேக்க வார்த்தையில நாம் பார்க்கும்போது அனகென்னா என்கிற வார்த்தை வருகிறது. அனா என்கிற வார்த்தைக்கு அப்பகேன் என்பது பொருள். அப்பகேன் என்கிற வார்த்தைக்கு மறுபடியும் என்கிற வார்த்தை. கெனா என்கிற வார்த்தைக்கு கிவ் பர்த் என்பது பொருள், பிறத்தல் என்பது பொருள். அப்படியானால் அனா கெனா என்கிற அந்த வார்த்தைக்கு மறுபடியும் பிறத்தல் என்பது பொருள். அனாகெனா என்கிற வார்த்தையில இன்னொரு பொருளை நாம் பார்க்கும் பொழுது born again, from above என்கிற வார்த்தை வருகிறது. அப்படியானால் இந்த வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது மேலான ஒரு பிறப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிறப்புக்கு தான் அனாகெனா என்கிற வார்த்தையானது இங்கே பயன்படுத்தப்படுகிற பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் பகுதியிலேயே பேதுரு தான் விசேஷமா இந்த ஜெனிப்பித்தல் என்கிற வார்த்தையை இந்த 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் 23வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது God generating a believer giving a supernatural new birth என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுளுடைய படைப்பிலே விசுவாசிகளை கடவுள் ஒரு விசேஷித்த ஜெனரேஷனாக புது படைப்பாக படைக்கிறார். அப்படியானால் இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நாம் இந்த அருமையான செய்தியை நாம் தியானிக்க வேண்டும். ஏன் சொன்னால் கடவுளுடைய விசேஷித்த ஒரு படைப்பில விசுவாசிகளை கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புது பிறப்புக்கு இந்த செய்தியானது, இந்த வார்த்தையானது நம்மை அழைக்கிறத பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் பார்க்கும்போது சில வார்த்தைகளை இந்த எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிற வார்த்தைக்கு நாம் படிக்கலாம். டு கெட் அகெயின் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். born again என்கிற வார்த்தை வருகிறது. டு ப்ரொடியூஸ் அகெயின் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். we get a new birth என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது
begotten, new birth, born again என்கிற வார்த்தையானது இந்த ஜெனிப்பித்தலுக்கு விசேஷமாக ஒரு வார்த்தையாக நாம் விசேஷமாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையில கூட நான் உங்களோடு சொல்லி நான் செய்திக்கு கடந்து போகிறேன். thoroughly to change the mind one so that he lives a new life one conform to the will of God. அப்படியானால் கடவுளுடைய சித்தத்தில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு காரியத்துக்கு நம்முடைய மனமாற்றமானது மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை என்கிறது மாற வேண்டும் என்று சொன்னால் மனம் மாற வேண்டும். அந்த மனதை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் புது வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த புது வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் தேவன் விருப்பமுள்ளவராய் நம்மை இந்த ஜனிப்பித்தல் என்கிற வார்த்தைக்கு இந்த வார்த்தையானது அழைக்கிறதை நாம் விசேஷமாய் உணர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த வார்த்தைகளில் விசேஷமாக இன்னும் சில காரியங்களை கூட நான் சொல்லி உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். நான் வாசித்த இந்த 1 to 4 வசனங்கள் வரையிலும் பார்க்கும் பொழுது present suffering and future inheritance, அப்படியானால் தற்காலத்தில் இருக்கிறதான பாடுகளானது நம்முடைய எதிர்காலத்தில் இருக்கிற சுதந்திரத்துக்கு நம்மை வழிநடத்துகிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தை எழுதும்போது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, பிரிசியா இருக்கிற போன்ற நாடுகளுக்கு அவர் எழுதும் பொழுது அங்கே சிதறி இருக்கிற பாடுகளில் இருக்கிற அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கையை கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த 4வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பார்த்தோம். அந்த வசனத்தில் விசேஷமாய் வாடாத, அழியாத, மாசற்ற சுதந்திரத்துக்காக, அந்த சுதந்திரத்தை அடைகிறதுக்காக கர்த்தர் நம்மை ஜனிப்பித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஜனிப்பித்தல் என்கிற வார்த்தைக்கு இந்த 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 1வது வசனத்தில் பார்க்கும்போது their election or God sovereignly chosen them for his very own position. அப்படியானால் கடவுளுடைய ஒரு தெரிந்தெடுப்பு என்கிறது. வல்லமை உள்ள கடவுள் ஏன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் சொன்னால் விசேஷித்த அவருடைய சுதந்திரத்துக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இரண்டாவது இந்த 4 வசனங்களை பார்க்கும்போது the sanctification by the Holy Spirit, the sprinkling of the blood of Jesus Christ. இரண்டாவது காரியமா நாம் பார்க்கும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்குதலுக்காக பரிசுத்த ஆவியினாலே தேவன் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதுனாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை இரண்டாவது காரியமா நாம் பார்க்கிறோம். மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது the new birth. மூன்றாவது நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறதனுடைய நோக்கம் நாம் புது சிருஷ்டியாக மாற வேண்டும், புது படைப்பாக மாற வேண்டும் என்பது மூன்றாவது ஒரு காரியமா பார்க்கிறோம். நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது the future glorification, அவருடைய எதிர்காலத்தின் மகிமைக்காக. இந்த 4 காரியங்களை மையமாக வைத்துதான் பேதுரு பேசிவிட்ட பிறகு கடைசியான 4வது வசனத்துடைய இறுதியில் வரும் பொழுது இப்பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக, இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய சித்தத்துக்காக தேவன் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார் என்கிற இந்த முக்கியமான காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். ஏன்னா பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் போது கிறிஸ்துவுக்கு பின்பாக 67-68 இதை எழுதுகிறார். அப்பொழுது எப்பேற்பட்ட ஒரு நிலைமை எருசலேமில் இருந்து சொன்னால், எருசலேமில் ரோமர்கள் நிமித்தமாய் அதிகமான உபத்திரவங்கள் இருந்ததனால எருசலேமிலே இருந்த ஜனங்கள் எல்லாரும் சிதறி போய்விட்டார்கள். இப்படி சிதறி போயிருந்த ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிற துருக்கி அந்த பகுதிக்கு தான் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் இப்பொழுது நம்பிக்கை கொடுக்கும்படியாக இந்த பாடுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போவதான மிகப்பெரிய ஒரு கனத்துக்குரிய வாழ்வை பற்றியும், அது மாத்திரமல்ல அந்த வாழ்வை நீங்க பெற்றுக் கொள்கிறதுக்கு நீங்க படுகிற இந்த பாடுகள் என்கிறது உங்களை தேவனுடைய மகிமைக்காக நடத்தும் என்றும் குறிப்பிடுகிறார். இன்னொரு காரியத்தை அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மகிமையான பாடுகளை படுகிறவர்களுக்கு தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிற சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார். அப்படியானால் பாடுபடுகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிறது அதுதான் பாடு முடிவல்ல. அந்த பாடுகளுக்கு பின்பாக நமக்கு கொடுக்க போகிற மகிமையான வாழ்வு, அந்த மகிமையான வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறதுக்கு இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிற இந்த அனுபவம் என்கிறது பரலோகத்தில் இருக்கிற
இப்பொழுது ஒரு மனிதனை எந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி பவுல் பேதுரு இங்க விரும்புகிறார் சொன்னால், நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஜெனிப்பித்தல் என்கிறது நாம் ஏற்கனவே மாம்சத்துல பிறந்தோமே அந்த பிறப்பல்ல, அல்லது இந்த உலகத்துல மனிதன் பிறந்திருக்கிறானே அந்த பிறப்பும் அல்ல. இந்த பிறப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டாரே, அதுபோல பாவம் இல்லாதவரா ஜனிப்பிக்கப்பட்டாரே, பாவம் இல்லாதவரா உலகத்துல வாழ்ந்து பரலோகத்தை அடைந்தாரே, அதே போல ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜனிப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஜனிப்பித்தலை தான் அவர் இங்கே முக்கியப்படுத்தி கூறுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா நாம் புரிந்து கொள்கிறதுக்காக நான் உங்களோடு கூட இன்னொரு வேத பகுதியை வைக்கிறேன். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல நமக்கு தெரிந்த நல்ல அருமையான மனப்பாடமான வசனம் அது 12 பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே ஒரு புது சிருஷ்டிப்பை பற்றி பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற குறிப்பிட்ட ஜனங்களை பற்றி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் ஜனங்கள் யார் என்பதை 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள், இங்கே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறாரே, விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறார்களே, அவர்கள் யார் என்று சொன்னால் ரத்தத்தினால வந்தவர்கள் அல்ல, மாம்ச சித்தத்தினாலே வந்தவர்கள் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு ஜனங்களை தான் இங்கே இந்த 3 பிறப்புக்கும் அப்பாற்பட்டு ஒருவன் பிறக்கிறானே, அந்த பிறப்பு தான் இப்பொழுது ஜெனிப்பித்தல். அந்த பிறப்பு தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு தெய்வீக பிறப்பு. அந்த பிறப்பை நாம் பெற்றுக்கொண்டால் தான் இன்னைக்கு வாசித்த அந்த பகுதியில் இருக்கிற தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோகத்தின் சுதந்திரத்தை நம்மால் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அநேகம் நாம் கூட நினைத்துக் கொண்டிருக்கலாம், எல்லாரும் நாம் கிறிஸ்துவா மாறிட்டோம், எல்லாரும் நாம் சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், நமக்கு அப்படியே பரலோகம் திறக்கப்பட போகிறது, பரலோகத்தினுடைய சுதந்திரத்தை நாம் அடைய போகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஒரு மனிதனாய் இந்த பூமியில பிறந்து இந்த பூமியுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கிறது போல பரலோகத்துடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறதுக்கு நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஜெனிப்பித்தல் தான் நம்மை பரலோகத்தினுடைய சுதந்திரத்துக்கு நேராக நம்ம நடத்தக்கூடியது. இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கிற சுதந்திரத்தை நாம் சுமத்துக் கொள்ளலாமே தவிர பரலோகத்தில் நமக்காக வைத்திருக்கிற வாடாத மகிமையான ஒரு சுதந்திரத்தை நாம் என்ன பண்ண முடியாது? பங்கு கொள்ள முடியாது. அப்படியானால் மிகப்பெரிய ஒரு இலக்கை பேர் இங்கே காண்பிக்கிறார். அது என்ன என்று சொன்னால், மிகப்பெரிய பாடுபடுகிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பாடுபடுகிற உபத்திரப்படுகிற சிதறி இருக்கிறவங்களே மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், வாடாத அழியாத மாசத்த சுதந்திரத்தை கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிறார். 5வது வசனத்தில் கூட பார்க்கும்போது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற மிக பெரிய ஒரு சுதந்திரத்துக்கு தான் பாத்திரவான்களாக இப்பொழுது நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். அப்படியானால் சிதறி இருக்கிற பாடுபடுகிற மக்கள் ஒரு பாடு என்கிறதோ அவர்கள் சிதறி இருக்கிற ஒரு நிலைமையோ பரலோகத்து சுதந்திரம் வர முடியாது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. சில பேர் நான் ரொம்ப பாடுபடுறேன், என் வாழ்க்கை ரொம்ப துன்பப்பட்டு இருக்கிறேன், ஆகினால இந்த துன்பமும் பாடும் எனக்கு இருக்கிறதுனால நான் துன்பப்படுறதுனால நான் பரலோகத்துக்கு சுதந்திரத்தை அடைவேன்னு நினைக்கிறாங்க. இல்ல பிரியமானவங்கள, இங்கே சொல்லப்படுகிற செய்தியில பார்க்கும் பொழுது மிகுந்த உபத்திரவத்துல பாடுகள் மத்தியில சிதறி இருக்கிற இந்த மக்களா அவர்கள் இருந்தாலும் அந்த பாடுல சிதறி இருக்கிறது அவர்களுக்கு வாடாத சுதந்திரத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டால் அந்த சுதந்திரம் கிடைக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கைகள் நாம் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொண்டோம். பின்னாடியெல்லாம் நாம் படிக்க போகிறோம். பாடு என்கிறது பாவத்தை நிமித்தமாகும். உலகத்தில் நாம் படுகிற பாடுகள் அல்ல, கிறிஸ்துவ நிமித்தமாகும். இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதுக்காக நாம் இந்த உலகத்தில் ஒரு படுகிற ஒரு பாடு என்கிறது நமக்கு சாதாரணமான ஒரு வெகுமதியை, சாதாரணமான ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அதை மாதிரி பெற்றுக்கொள்கிறது இந்த உலகத்தில்
இந்த 4-5 வசனங்களில நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் 3 காரியங்களை இந்த நாளின் காலையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிற இந்த ஜனிப்பித்தல் என்கிற வார்த்தை. இந்த ஜனிப்பித்தல் என்கிறதுக்கு ஒருவேளை வேதத்தில் நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக, அல்லது ஜனிப்பித்தல் என்கிற இந்த தெய்வீகமான ஒரு பிறப்புக்கு, அல்லது இயேசு கிறிஸ்து ஜனிப்பித்தார் என்கிற அந்த ஜனிப்புதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஜனிப்புதலுக்கு நேராக நடத்துகிற 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். நான் வாசித்த இதே 1 பேதுரு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1:23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். 4வது வசனத்திலே ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பவுல் அங்கே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து ஜனிப்பிக்கப்பட வேண்டிய அவசியத்தை பற்றி பேசினார். ஏன்னா ஜனிப்பிக்கப்பட்டால் தான் நீங்கள் தேவனுடைய சுதந்திரத்தை என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். அந்த சுதந்திரத்தை யாரெல்லாம் பரலோக சுதந்திரத்தை அடைய விரும்புகிறார்களோ அவர்கள் மனுஷனால் பிறந்தவர்களாக அல்ல, தேவனால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தேவனால் ஜனிப்பிக்கப்படும் பொழுது பரலோக சுதந்திரத்தை அடைய முடியும் என்று சொன்னவர் இந்த 23வது வசனத்தில் வரும் பொழுது அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன பண்ணப்பட்டீர்கள்? ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா ஜனிப்பித்தல் என்கிறது எப்படி வருகிறது என்கிறதை பேதுரு விளக்குகிறார் சொன்னால் வித்தினாலே. நமக்கு எல்லாருமே தெரியும், ஒரு விதையை நாம் விதைக்கிறோம் என்று சொன்னால் விதை ஒரு புதிய செடியை முளைக்க பண்ணுகிறது, ஒரு புது சிருஷ்டிப்பை உலகத்திலே ஏற்படுத்துகிறது. ஆனால் இப்படி ஏற்படுத்துகிற எந்த ஒரு வித்தில் இருக்கிற வித்துக்கும் இங்கே பேதுரு குறிப்பிடுகிறான இந்த வித்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் இங்கே பேதுரு சொல்லுகிற இந்த அழிவில்லாத வித்து என்கிறது வித்து விதைக்கப்படும் போது என்ன பண்ணப்படுகிறது இல்ல, அழிக்கப்படுகிறது இல்லை. ஆனால் பூமியில நாம் போடுகிற ஒரு வித்து, அந்த வித்து என்ன பண்ணுகிறது? அழிந்துதான் இன்னொன்னு என்ன பண்ணுகிறது? முளைக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் அழிவுக்குரியதாக விதைப்போமானால் அழிவுதான் அறுப்போம். அழியாத வித்தாய் இருக்கிற தேவ வசனமாகி இருக்கிற ஜீவன் உள்ள தேவனுடைய வசனமாகிய வித்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். என ஒரு ஆச்சரியமான காரியம், எவ்வளவு அருமையான ஒரு காரியம். கடவுளுடைய படைப்பை பற்றி நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது படைப்புல 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறார், வார்த்தை சொல்லப்படும் பொழுது உண்டாயிற்று. 2வது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கடவுள் சில காரியங்களை, மிருக ஜீவன்களை, மனிதனை கரங்களில் என்ன பண்ணுகிறார்? உண்டாக்குகிறார், செய்து உண்டாக்குகிறார். 3வது ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது பூமியில் இருக்கிற வித்துக்களும் ஜலத்தில் இருக்கிற சிருஷ்டிப்புகளை உருவாக்குறதுக்கு அங்கே நாம் பார்க்கும்போது விதைகளும் இல்ல செடிகளையும் மரம் செடி கொடிகளையும் உண்டாக்குறதுக்காக விதைகள் என்ன பண்ணப்பட வேண்டும் சொல்லுகிறார்? ஜனிப்பிக்கப்பட கடவுள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜனிப்பித்தல் என்கிறது அன்றைக்கு எப்படி வந்தது சொன்னால் விதை இல்லாமலே வந்தது. கடவுளுடைய படைப்பில விதைத்து வந்ததல்ல, விதைக்காமலே வந்தது. அது கடவுளுடைய சிருஷ்டிப்பில ஜனிப்பித்தல நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம். அதே போலதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு எந்த நிலைமையில போய் கொண்டிருக்கிறோம் சொன்னால் அங்கெங்கே சிதறின நிலைமைகள். நீங்க தினதோறும் கேள்விப்படுவீர்கள், பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அந்தந்த மாநிலங்களிலே இருந்து அவங்க சொந்த மாநிலங்களுக்கு போக முடியாமல், வீடு வாசல் இல்லாமல், உணவில்லாமல் நடந்து போகிறவருடைய மரணங்களை நாம் தினந்தோறும் பரிதாபத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன சொன்னால் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையானது இன்னைக்கு உலகத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனிதன் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைமையில பாடுகள் உபத்திரத்தின் மத்தியில போய்கொண்டிருக்கிற பெரிய பாடை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்துல கொரோனாசினால மனிதன் மரிக்கிறதை விட விபத்துகளினாலும் நாச மோசங்களினாலும் பட்டினியினாலும் மரிக்கிற மனிதன் அதிகமான எண்ணிக்கையில இன்னைக்கு இருக்கிறான். இப்பேற்பட்ட பாடுகளில் இருக்கிற இந்த உபத்திரவத்தில் இருக்கிற இந்த உலகமானது பரலோகத்தை ஒரு நாள் சேர வேண்டும்.
பரலோக சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் விசேஷமா நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஜெனிப்பித்தல் என்கிறது தேவனுடைய வசனம் என்கிற அழிவில்லாத வித்து நம்ம என்ன பண்ணுகிறது, ஜெனிப்பிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய ஜனங்களை, உண்மையாகவே வார்த்தையானது நம்மை ஜெனிப்பிக்கிறது. இந்த வார்த்தையை நம்ம ஜெனிப்பிக்கிறது சொல்லும் பொழுது பாருங்க, ஆதியில வார்த்தை இருந்தது என்று சொல்லி நாம் ஒன்று யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் படிக்கிறோம். அது நாம் படிக்கும் பொழுது வார்த்தை என்னவா மாறுகிறது, மாம்சமாக மாறுகிறது. மாம்சமாக மாறின இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர் என்னவா மாறிவிட்டார், மாம்சமாக மாறினார். அந்த மாம்சமாக மாறின இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன பண்ணுகிறாரு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய வசனம் என்கிறது எப்படிப்பட்டதா இருக்கிறது சொன்னால், எப்படிப்பட்ட வித்தா இருக்கு சொன்னால், அழியாத வித்து. அதனால ஆண்டவர் சொன்னார், வானம் பூமியை ஒழிந்து போனாலும் என் வசனங்கள் ஒழியாது அழியாது. அப்படிப்பட்ட அழியாத ஒரு வார்த்தைகள் மாம்சத்துல வார்த்தையா இருந்த மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் என்ன பண்ணுகிறார், ஜெனிப்பிக்கிறார். இந்த ஜெனிப்பித்தலை பற்றி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலையும் சங்கீதம் 16:10 நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய ஜெனிப்பித்தல் அல்லது இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தவர் மனிதனா மாறினார். தேவனுடைய வார்த்தையில இருந்தவர் மனிதனா மாம்சமா மாறினார் என்று சொல்லும் பொழுது அவர் மரித்து எழுந்தார் என்று சொல்லி பாருங்க. 1 பேதுருல 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது முக்கியமான காரியத்தை ஸ்டார்டிங்ல சொல்றார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததனாலதான். அப்படியானால் அழியாத ஒரு காரியமும் மாசற்ற காரியமும் வாடாத காரியமும் சுதந்திரமாவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை சொல்கிறார். சொன்னார், இயேசு கிறிஸ்து மரித்தார். மரித்த சரீரம், மரித்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அழியவில்லை. அழிவில்லாதவராக அவர் எழுந்தார். அவருடைய சரீரம் அழிவை காணவில்லை. அப்படியானால் வார்த்தையாக மாம்சத்துல மாறின இயேசு கிறிஸ்து மாம்சத்துல மாறினாலும் கூட அவர் சரீரம் என்கிறது அழிக்கப்படவில்லை. அவர் அழியாத வித்து. அந்த வித்துவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால நாம் என்ன ஆக்கப்பட வேண்டும் சொன்னால், ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். 1 யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் அல்லது தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவன். தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி இங்கு யோவான் பேசும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். ஏன் என்று சொன்னால், அங்கே வித்தாக சொல்லப்படுகிற வார்த்தை என்கிற வித்தா இருக்கிற தேவனுடைய வார்த்தை என்கிறது அவனுக்குள் என்ன இருக்கிறது, வித்தா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்கிற வித்து தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். என்ன ஒரு அருமையான காரியம். ஏன்னா இன்னைக்கு பாவம் நாம் செய்வோமானால், பாவத்தின்படி பாவத்தில் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சுதந்திரத்தை, பரலோக சுதந்திரத்தை அடைய முடியாது. பாவி ஒருபோதும் தேவனுடைய சுதந்திரத்தை அடைய முடியாது. தேவனுடைய சுதந்திரத்தை நாம் அடைய வேண்டுமானால் அந்த பரலோக சுதந்திரத்துக்கு நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக மாறுவதற்கு ஜெனிப்பிக்கப்படுகிற அழியாத தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சுதந்திரத்தை என்ன பண்ண முடியும், நம்ம சுதந்திரிக்க முடியும் என்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட பகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்திலிருந்து 57வது வசனம் வரையிலும் அதை பற்றி சொல்லுகிறார். 2 முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். அப்படியானால் இங்கே 2 சரீரத்தை பற்றி சொல்லுகிறார். ஒரு சரீரம் என்கிறது ஆதாமினால வந்த ஜென்ம சரீரம். இன்னொரு சரீரம் ஆவிக்குரிய சரீரம் என்கிறது ஆண்டவராகிய வானத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரத்தை பற்றி அவர் சொல்லி வரும்பொழுது
அவங்க சொல்லுகிறார், மன்னானுடைய சாயலை நாம் அணிகிறது போல வானமுடைய சாயலை என்ன பண்ண வேண்டாம், அணிய வேண்டும் என்று சொல்லுகிறார். 53வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாருங்க பெரியமான ஒரு வார்த்தை என்கிறது எந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு நேராக ஒரு மனிதனே நடத்துகிறது. ஒரு மனிதன் ஜென்ம சுபாவத்தில் அல்லது அழிவுக்குரிய ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அழியாமைக்குள்ளாக நித்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த அழிவுள்ள சரீரத்தில் இருக்கிறவனை அழியாமைக்கு நேராக நடத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை எப்படி அவனை வழி நடத்துகிறது? அல்லது தேவனுடைய வார்த்தையா இந்த உலகத்துல மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையினால வந்தவர், மரணத்தை ஜெயித்ததுனால நம்முடைய வாழ்க்கையை அழியாத நித்திய ஜீவனுடைய சுதந்திரத்துக்கு நடத்துகிறார். அதனால பிரியமான தேவனுடைய ஜனங்களை, நீங்கள் ஜனிப்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு செய்தி கேட்கிற இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவனும் நாம் நிச்சயமாகவே ஜனிப்பிக்கப்பட வேண்டியது அவசியமானது. ஏன்னா ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியும், பரலோக வாழ்க்கையை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு தெரியப்படுது. இன்னொன்று, பரலோகத்தினுடைய ஒரு அருமையான அனுபவத்தினுடைய எல்லைகளுக்குள்ள நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடுகளுக்கு பிறகு நமக்கு கொடுக்க போகிற மகிமையான பரலோக வாழ்க்கையை நாம் எதிர்நோக்கி பார்க்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஒரு கிறிஸ்துவன் பாடுகள் துன்பத்தை பார்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் அடுத்த பகுதியாக இருக்கிற பரலோக சுதந்திரத்தை பார்க்க வேண்டும். அந்த பரலோக சுதந்திரத்துக்கு நம்மை அழைக்கிறதுக்கு அழிவில்லாத வித்தினால நம்ம என்ன பண்ணப்படுகிறோம்? ஜனிப்பிக்கப்படுகிறோம். இரண்டாவது, அந்த ஜனிப்பிக்கப்படுதலை பற்றி இரண்டாவது காரியமாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு பெரிய உரையாடலானது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் நிக்கோதேமுக்கும் இடையிலே நடைபெறுகிறது. நிக்கோதேமு என்கிறவன் ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறான், சமுதாயத்தில் ஒரு பெரிய போதகனாகவும் இருக்கிறான். ஒருவேளை இப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு தலைவனாக அவன் இருந்தும் ஒரு பெரிய போதகனாக இருந்தாலும் கூட அவன் சரீர பிரகாரமான காரியத்தை அறிந்து இருக்கிறானே தவிர ஆவிக்குரிய காரியத்தை அவனால் என்ன பண்ண முடியல, அறியவில்லை. அப்படி அறியாதவனாய் இருந்ததனால் தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் நீ இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்கிற கேள்வி கூட ஆண்டவர் கேட்கிறார். காரணம், எதை நிக்கோதேமு அறியவில்லை என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர், அதனால்தான் அவர் அற்புதத்தை செய்கிறார் என்பதை நிக்கோதேமு அறிந்திருந்தார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து இருந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு மனிதன் போவதற்கு இந்த சரீரம் போகாது, அதில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் ஆவியிலே பிறக்க வேண்டும் என்கிறதை அவன் அறியாதவனாய் இருக்கான். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இன்னைக்கு கிறிஸ்துவத்திலே கூட நான் பார்க்கும்போது ஜாதி மதம் இனங்கள் இவைகளை பார்த்து சபைகளில சில சபைகள் என்கிறது இனம் மதம் அவைகளுக்கெல்லாம் அவர்களுடைய ஜாதி மதத்தை வைத்துதான் அவருடைய சபைகளை வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரியல, ஒருவேளை இப்படி ஜாதி மதங்களை இனத்தை வைத்து ஒரு குறிப்பிட்ட சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு இதனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை என்னால் சொல்ல முடியும், நீங்கள் எந்த மாம்சத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக பிறவாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தை நீங்கள் சோதனைக்க முடியாது. இதுதான் இங்கே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு உணர்த்துகிற முக்கியமான ஒரு காரியம். 6வது வசனத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அப்படியானால் ஒரு காரியத்தை அவன் அறிந்திருக்கிறான், மாம்சத்துல பிறக்கிற ஒரு காரியத்தை. அந்த மாம்சத்துல பிறக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் சொல்லவில்லை. ஆவில பிறக்கிறத பற்றி பேசும் பொழுது இவன் என்னதான் இருக்கிறான்னா தேவனுடைய ராஜ்யத்துல பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும்.
ஆனா அப்படி பிறக்கிறதுங்கிறது மாம்சத்துல பிறக்கிற ஒரு காரியத்தை அவன் அறிந்திருந்தபடியால்தான் ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கும் பொழுது தன் தாயின் கருவில மறுபடியும் போய் கருவில போய் மறுபடியும் ஜெனிக்க முடியுமாங்கிற கேள்வி கேட்கிறான். ஏன்னா இவன் மாம்சிகமான ஒரு அறிவில தான் இருக்கிறானே தவிர, ஆனா இன்னும் ஆவியில பிறக்கிற ஆவிக்குரிய ஒரு ஜெனிப்பை அவன் அறியாதவனாக ஊழியர் செய்து கொண்டிருந்தான். மிக பிரியமான ஜனங்கள், நாம் ஆவியினால பிறக்க வேண்டியது அவசியமானது. ஆவியினால பிறக்கிற காரியத்தை பற்றி 8வது வசனத்தில் கூட சொல்கிறார், காத்தானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அந்த சத்தத்தை கேட்கிறார், ஆகினால் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஒரு காற்றை நாம் காண முடியாது, ஆனால் அது எந்த இடத்துக்கு வருகிறது போகிறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் காற்றை நாம் உணர்கிறோம், அதன் அசைவினால உணர்கிறோம், அல்லது அந்த காற்றின் சுவாசத்தினால தான் உணர்கிறோம், உயிரும் வாழ்வு. அப்படியானால் அந்த காற்று எப்படி நாம் உணரக்கூடியதாக உயிர் வாழக்கூடியதாக இருக்கிறதோ, அதே போல நாம் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவி பரிசுத்தாவுடைய சுவாசத்துக்குள்ளாக ஆவிக்குரிய ஒரு பிறப்பை நாம் என்ன பண்ண வேண்டாம், அடைய வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஒரு பிறப்பு தான் இந்த ஜெனிப்பத்தினுடைய 2வது ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். இதை பற்றி நாம் தீர்த்து விட்டுக்கிறோம். 3வது அதிகாரம், தீர்த்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுகினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த அருமையான காரியத்தை தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும்போது, நாம் செய்கிற நீதியின் கிரியையின் நிமித்தமாக அல்ல, அல்லது நம்முடைய நீதி நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய இரக்கத்தினால்தான் மறுஜென்ம அல்லது மறுபடியும் பிறக்கிற அல்லது மறுபடியும் ஜெனிப்பிக்கிற அந்த இரக்கத்தினால்தான் பரிசுத்த ஆவியினால நமக்கு என்ன நடக்கிறது சொன்னால் புதிதாக்குதல் நடைபெறுகிறது. அப்ப பரிசுத்த ஆவி இல்லாத பட்சத்துல புதிதாக்குதல் வராது, புதிய மனிதனை பிறப்பிக்க முடியாது. ஏன் சொன்னால் புது மனிதனாய் பிறக்கிறதுக்கும் புது சிருஷ்டிப்பாய் பிறக்கிறதுக்கும் ஜெனிப்பதற்கும் 2வது முக்கியமாக சொல்லப்படுகிறது சொன்னால் தேவனுடைய ஆவியினாலே பிறக்கிறது. அந்த ஆவியினாலே புதிதாக்கி நம்மை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், ஜெனிப்பிக்கிறார், ரட்சிக்கிறார் என்பதை பற்றி குறிப்பிடுகிறார். பக்கத்தில் நாம் பார்க்கும்போது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 2:12 வாசிக்கிறோம். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதனாலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஏன்னா ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு காரியத்தை தான் நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். தண்ணீர்ல முழுகிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் தண்ணீர்ல முழுகிறது மட்டும் சபையிலேயே நமக்கு என்ன பண்ணல, சேர்த்து கொள்ளவே இல்லை. சாதாரணமா உலகத்தில் இருக்கிற சபையிலேயே தண்ணீர்ல முழுக்கிறவனை மட்டும் ஏற்றுக்கொள்ளாம ஆவினால பிறந்தவனை தான் என்ன பண்ணினாங்க, சபையை ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் நானும் தேவனுடைய சுதந்திரத்துல பரலோகத்தில் இருக்கிற வாழாத சுதந்திரத்தில் அடைகிறதுக்கு இந்த தண்ணீர்னால மூழ்கி இருக்கிற ஒரு ஜெனிப்பித்தல் மட்டும் நடைபெற்றால் போதுமானதா இருக்க முடியாது. நாம் ஆவினால பிறக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஒரு ஜெனிப்பித்தல் தான் முக்கியமான ஒரு காரியமாக கொலோசியருக்கும் இங்கே ஞானஸ்தானத்தோடு கூட ஆவியினால நாம் பிறக்கிற ஒரு அனுபவத்தை பற்றியும் பேசுகிறார். நாம் அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படின்னா 2
இங்க விசேஷமா பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியருக்கு குறிப்பிடுகிறார். ஒன்று மாம்சத்தின்படி பிழைக்கிற, மாம்சத்தின்படி வாழ்கிற, மாம்சத்தின்படி. இந்த மாம்சத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்கிறது மரணத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. அவன் பிழைக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆவியின்படி நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், ஏன் ஆவியை கொடுத்திருக்கிறார் அல்லது ஆவியுடைய ஜனிப்பித்தல் எப்படி நடக்கிறது சொன்னால், ஒன்று அழிந்து இன்னொன்றை புதிதாக உருவாக்குறது தான் ஜனிப்பித்தல். அப்ப ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது என்னை எப்படி ஜனிப்பிக்கிறார் சொன்னால், மாம்சத்துல நான் செய்து கொண்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை ஆவியானவர் அழித்து கொண்டு என் ஆவிக்குரிய கிரியைகளை செய்வதற்காக எனக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். என் ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம். எனக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அநேகர் வேறு விதமாக ஏதோ அந்நிய பாஷைகளை பேசுகிறதும் ஏதோ ஆடி உடலை அசைக்கிறதும் தான் ஆவியானுடைய நிறைவு, ஆவியான வரம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆவியானவருடைய ஒரு பிரசனத்துக்குள்ளாக, ஆவியானவருக்குள்ளாக நாம் பிறக்கிற அனுபவம் என்கிறது. எனக்குள்ளாக ஆவியானவர் வரும்பொழுது எனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை சாகடிக்கிறார். மாம்சத்தின் கிரிகள் செயல்பட்டு போகிறது. இப்பொழுது நாம் புது சிருஷ்டியாக ஆவிக்குரியவனா நடக்கிறாங்க. ஆவிக்குரியவனா நடந்து ஆவிக்குரிய ஒரு சிருஷ்டிப்பை நாம் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஜனிப்பித்தலை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக சுதந்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எனக்கு கொடுக்கிறார். இது நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம். தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். நாம் இரண்டாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஜனிப்பித்தலை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் விசேஷமாய் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, நம்மை ஜனிப்பிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை அவர் அழித்து ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவியில நடத்துவதற்கு ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இந்த ஒரு அனுபவம் தான் இந்த ஜனிப்பித்தல ஆவிக்குரிய ஒரு ஜனிப்பித்தலை குறித்து இந்த ரோமர் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிற செய்தியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உபதேசித்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில அநேக பரிசேயர்கள், வேதபாரர்கள் அவரிடத்துல வந்து அநேக கேள்விகளை கேட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல. ஏன் சொன்னால் திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டவர் யாராய் இருக்கிறார் என்பதையும், அவர் உயர்விலிருந்து அல்லது பிதாவினிடத்தில் வந்தவர், அவர்தான் இந்த உலகத்தில் உண்டாக்கப்படாம ஜனிப்பிக்கப்பட்டவர். மற்ற உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், தாழ்விலிருந்து உண்டாயிருக்கிறபடினாலே அவங்க பாவங்களின்படி சாக போகிறார்கள். மாத்திரமல்ல, அவர்கள் ஆபிரகாம் பிள்ளைகள் அல்ல. காரணம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவர்கள் ஆவிக்குரியவர்களால் பிறக்காமல் மாம்சத்துக்குரியவர்களால் பிறந்திருக்கிறபடினாலே ஆவிக்குரிய ஒரு ஜனிப்பித்தல் அவர்களுக்காக இல்லை. அதனால் இப்பொழுது ஆவிக்குரிய ஒரு ஜனிப்பிதலுக்கு நாம் தாழ்விலிருந்து உண்டானவர்களாக அல்ல. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நாம் சரீரத்தின்படி பூமியில உண்டானவர்களாக இருக்கக்கூடாது. உயர்வில் இருக்கிற மேலாய் இருக்கிற ஆண்டவருக்குள்ளான ஒரு சிருஷ்டிப்புகளாக இருக்கிற சிருஷ்டிப்புக்குள் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். இதுதான் ஏற்கனவே கூட நாம் பார்த்திருக்கிறோம். இந்த அனவ் கெனவ் என்கிற வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது பான் அகேந்திரம் அபோ, அப்படியானால் இந்த வார்த்தையில பார்க்கும் பொழுது மேலான உயர்விலிருந்து உண்டான ஒரு சிருஷ்டிப்பு, உயர்வில் இருந்தான ஒரு ஜனிப்பிதலை தான் அது குறிப்பிடுகிறது. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கூட நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம்.
மாம்சத்துக்குரியவர்களாக மாம்சத்தின் கிரியில மரணத்தில் முடிய போகிற ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன் இந்த நிலைமை கலாத்திய மக்களுக்கு ஏற்பட்டது சொன்னால், ஆவிக்குரியவர்களோடு கூட மாம்சத்தின் கிரியில் இருக்கிற மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அல்லது ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட மக்களை மாம்சத்தின் காரியங்கள் அவர்களை தாக்கி கொண்டிருந்தது, மாம்சத்தின் கிரிகளுக்கு நேராக இழுத்து கொண்டிருந்தது. ஆகினால் இப்பொழுது நிர்பந்தமான ஒரு நிலைமையில இந்த கலாத்திய மக்கள் இப்பொழுது ஆவியில நடக்கிறதா மாம்சத்துல நடக்கிறதா என்கிற இந்த போராட்டத்தின் மத்தியில இருக்கிறவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியிலே பிழைத்தால், நீங்கள் ஆவிக்குரிய ஒரு ஜெனிப்பு உங்களுக்குள் இருக்குமானால், ஆவிக்குரியவர்களாக நீங்கள் மாறியது சொன்னால், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக நடக்கக்கூடாது, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும். ஏன் சொன்னால், மாம்சத்துக்கென்று நீங்கள் விதைத்தால் அழிவை அறுப்பீர்கள், ஆவிக்கென்று நீங்கள் விதைத்தால் ஆவியினால நித்திய ஜீவனை அடைவீர்கள். ஏன்னா ஆவிக்குரிய ஒரு ஜெனிப்பு நமக்கு பரலோகத்தினுடைய சுதந்திரத்தை நித்தியத்தை பெற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி இரண்டாவது காரியமாக நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் பிறகு மூன்றாவது ஒரு காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை துவக்க பகுதி மட்டும் நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். மூன்றாவது ஜெனிப்பினுடைய ஒரு காரியமாக மரித்து எழுந்தது. ஒரு மனிதன் என்கிறவன் பிறந்து மரிக்க போகிறான். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மரித்து என்ன பண்ணுகிறாரு? பிறந்து மரிக்கிறான். உலகத்தில் இருக்கிற மனிதன் பிறக்கிறான், மரிக்கிறான். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெனிப்பு எப்படி நடக்கிறது என்று சொன்னால், மரித்து என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது எழுந்து கொள்ளுகிறான். அப்படியானால் உலக வாழ்க்கையில் அவன் மரணம் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக, அல்லது ஜெனிப்பதற்கு கிறிஸ்து எப்படி மரித்து எழுந்தாரோ, மரித்து எழுந்ததனால எப்படி அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரத்துக்கு கடவுள் நம்மை ஜெனிப்பிக்கிறாரோ, அதே போல நாம் ஒரு புதிய ஜெனிப்பை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எது முக்கியமானது என்று சொன்னால், மரித்து எழுந்ததுனால மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டது உண்மையானால் நீங்கள் மரித்து எழுந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மரித்து எழுந்திருக்காதவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் இன்னும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்படாதவர்களால், நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு ஆள் என்று சொல்லுங்கள் சொன்னால், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல பாவத்துக்காக இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில நீங்கள் என்ன பண்ணி இருக்க வேண்டாம்? மரிக்க வேண்டும். ஏன் சொன்னால், மரித்து எழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு புது ஜெனிப்புதலை உண்டாக்குகிறார். மரித்து எழுந்ததனால ஒரு புது சமுதாயத்தை பரலோகத்தில் சுதந்திரத்துக்காக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இதுதான் இங்கே பேதுரு குறிப்பிடுகிறார். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் எல்லாரும் இந்த வேத பகுதிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 30ஆவது வசனத்தில் பாருங்க, தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இங்க ஒரு முக்கியமான பகுதியை இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 37வது வசனம் வரையிலும் 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரையிலும் இங்க பவுல் அப்போஸ்தலன் என்கிறவன் ஒரு விசேஷித்த செய்தியை அந்தியோக்கியாவில் இருக்கிற அங்கே பிசிதியாவிலே பிரசங்கம் பண்ணுகிறான். இப்படி அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த பிசிதியாவிலே அவன் பிரசங்கிக்கிற பிரசங்கத்துல விசேஷமாய் இந்த காரியத்தை அவன் பற்றி பேசும் பொழுது, இறுதி பகுதியில் அவன் பிரசங்கம் பண்ணும் பொழுது, தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன பண்ணினாரு? எழுப்பினார். இந்த எழுப்புதலை பற்றி அவர் சொல்லும் பொழுது பின்னாடி வரும்பொழுது 32 சொல்லுகிறான், நீர் என்னுடைய குமாரன், இந்த நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லுகிறான். ஒருவேளை நமக்கு தெரிந்திருக்கிறபடி சங்கீதம் 2:7 அங்கே குமாரனை தேவன் என்ன பண்ணாரு? ஜெனிப்பித்தார் என்கிற வார்த்தையில நாம் என்ன அறிந்திருக்கிறோம் சொன்னால், இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்பதுதான் நமக்கு தெரியும். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார், அவரை ஜெனிப்பித்தார் என்று சொல்லுகிற அந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், நீர் என்னுடைய குமாரன், இந்த நான் உம்மை ஜெனிப்பித்தேன் சொல்கிற வார்த்தையில மரித்தோரின் தேவன் அவருடைய குமாரனை எழுப்பினார். அந்த மரித்தோரை எடுத்தது இன்னொரு வாக்கியமாக தான் பவுல் இங்கே குறிப்பிடுகிற
என்கிற வார்த்தை மரித்து எழுந்த ஜெனிப்பித்தல். இந்த ஜெனிப்பித்தலை பற்றி தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளையாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். தொடர்ந்து இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மறுத்தோன்று எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளி செய்த தாவீதுடைய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அடுத்த வருஷம் சொல்கிறார், அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இந்த சங்கீதம் 2:7 சங்கீதம் 16:10 எப்படி இயேசு கிறிஸ்து ஜெனிப்பிக்கப்பட்டார் என்கிற அந்த வார்த்தையில மரித்து எழுது. இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார்? அவர் மரிக்க வேண்டிய காரியம் சொன்னார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தவர். பாவத்திலேயே அவர் மரித்தவராக இல்லை, அவர் மரணத்தில் என்ன பண்ணினார்? எழுந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தவர்களாகவும் நீதிக்கென்று கிறிஸ்துவோடு கூட வாழ்வதற்காக எழுந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படி மரித்து எழுந்தவர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் என்ன சொன்னால் ஜெனிப்பிக்கப்பட்டவர். அப்படியானால் பாவத்தில் வாழ்கிறவன் அல்ல, பாவத்தில் மரிக்கிறவன் அல்ல, பாவத்தையும் மரணத்தை ஜெயித்து எழுந்தவனுக்கு ஜெனிப்பித்தல். அந்த ஜெனிப்பித்தல் தான் சுதந்திரம் இருக்கிறது என்பதை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். அதனால்தான் 34-37 அழிவுக்குட்பட்டதாக இருக்கிறார். அழிவிலிருந்து அவர் மரித்தோர்ந்து எழுந்தார். தேவனால் எழுப்பப்பட்டவர் அழிவை என்ன பண்ணவில்லை? காணவில்லை. அப்படியானால் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த மாம்சத்துல நாம் அழிவை காண்கிறவர்களாக அல்ல, இந்த மாம்சத்துல நாம் அழிவை காணாதவர்களாக அழிவிலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டும் சொன்னால் மாம்சத்தில் இருக்கிற பாவத்துக்கு நாம் மறிக்க வேண்டும், அல்லது நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பாவம் மறிக்க வேண்டும். மறித்த பிறகு நாம் எழுந்திருக்கும் போது யாரா மாறி விடுகிறோம் சொன்னால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா மாற்றப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மை தமது பலவினாலே எழுப்புவார். ஏன்னா இந்த ஜனிப்பதில் முக்கியமான ஒரு காரணம் பேதுரு வைக்கிற முக்கியமான செய்தி சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். அந்த மரித்தோரில் எழுந்ததுதான் இயேசு கிறிஸ்து ஜனிப்பதில் இருந்த விசேஷமான காரியம். அதே போல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் இருப்போமானால் தேவன் எப்படி கர்த்தரை எழுப்பினாரோ அதே போல நம்மையும் தமது வல்லமையினால் என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். நாம் எப்பொழுது மரணத்திலிருந்து எழுப்புகிறோமோ அப்பொழுது எப்பேற்பட்ட மாறுகிறோம் சொன்னால் மரிக்கும் பொழுது பாவத்துக்காக உலகத்துக்காக நாம் மரித்தவர்களாக மாறுகிறோம். ஜெனிப்பிக்கப்படும் பொழுது தேவனோடு கூட வாழ்வதற்காக எழுந்திருக்கிறோம். இந்த ஜெனிப்பிக்கப்பட்ட நாம் ஒரு விசேஷித்த ஒரு காரியமாக குறிப்பிடுகிறார். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கும்போது தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெனிப்பிக்கப்படுதல 3வது காரியமா தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்து எழுந்ததனால மாம்சத்தின்படி ஒருவேளை இயேசு கிறிஸ்து தாவீது சந்ததியில் பிறந்திருந்தாலும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன் என்கிறதை எப்படி வெளிப்படுத்தினார் சொன்னால் மரித்து எழுந்தார். அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதுக்கு எது அடையாளமா இருக்கு சொன்னால் மரித்து எழுந்தார். ஏன் சொன்னால் பிறக்கிற மனிதன் சாகிறான், ஜெனிப்பிக்கப்பட்டவர் மரித்தார். இதுதான் விசேஷமான ஒரு காரியம். பிரியமான தேவன ஜனங்களை, நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். நாம் ஜெனிப்பிக்கப்பட்டால்தான் மரிக்கிறவளா இருக்க மாட்டோம், நாம் உயிர் உள்ளவளா இருப்போம். மரித்தாலும் கர்த்தர் நாம் என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். நாம் மரித்து எழுந்து ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜெனிப்பிக்கப்பட்டவனுக்கு தான் பரலோக சுதந்திரத்தை வைத்திருக்கிறார்.
பரலோகத்தை சுதந்திரத்தை எவன் அடைய விரும்புகிறானோ அவன் எல்லாம் எப்பேற்பட்ட சொன்னார்? ஜெனிப்பிக்கப்பட்டவன். ஜெனிப்பிக்கப்பட்டவன் யாரா இருக்கிறான் சொன்னார்? மரித்து எழுந்தவனா இருக்கிறான். அவரோடு கூட நாம் மரிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம அவரோடு கூட என்ன பண்ணுகிறாரு? எழுப்புகிறார். அவர் ஜெனிப்பிக்கப்பட்டது போல, அவர் மரணத்தில் எழுந்து கொள்கிறது போல நம்மையே எழுப்புகிறார். அதே பவுல் அப்போஸ்தலன் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்தை பாருங்க. 4 வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க பிரியமான தேவர்களே, இது கவனிங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். எதுக்காக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை சொல்லுகிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து பிதாவோடு கூட இருக்கிறது போல நாம் புதிய வாழ்க்கை வாழ, புதிய ஜீவன் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற நாம் 5ஆம் வசனத்துல ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல, ஒரு ஜெனிப்பித்தல் என்கிறது எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம். இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதனுக்கு இல்லாத மேலான ஒரு அனுபவம் தான் ஜெனிப்பித்தல். இந்த உலகத்துல ஒருவேளை ஒரு மனிதன் சொல்ல, என்ன மாதிரி பிறந்தவன், என்ன மாதிரி பிறந்த இந்த உலகத்துல வாழ்ந்தவன், இருக்கப்பட்டவன், வசதியானவன், யாரும் ஒரு மனிதன் சொல்லலாம். ஆனால் அப்பேற்பட்ட மனிதன், இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனிதன் சாக போகிறான். இறந்தவன் சாக போகிறான். ஜனிப்பிக்கப்பட்டவன் சாகாமல் இருக்க போகிறான். ஜனிப்பிக்கப்பட்டவன் என்னென்னைக்கு வாழப்போகிறான். காரணம், அவனை ஜெனிப்பித்தவர் அவருக்காக மரித்து இருக்கிறதுனால அவனைய கர்த்தர் மரிக்க, அவனையும் அந்த பாவத்தின் நிமித்தமாக மரித்து எழுந்தவனாக அவரோடு கூட புதிதான ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு உயிரோடு எழுப்புகிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய ஜனங்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் இப்போ ஒரு நாள் சாகத்தான் போகிறேன், சாவதான் என்னுடைய முடிவில் கூட நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை சாகிறதுக்காக கர்த்தர் அழைக்கப்படவில்லை, உங்களை ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் அழைத்திருக்கிறார். நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களானால் நீங்கள் மரணத்துக்குள்ளானவர்கள் அல்ல, நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்கள். அந்த புதிதான ஜீவனோட ஒரு வாழ்க்கை அடைகிறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேறு பெற்ற ஒரு வாழ்வு, ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலோ உண்டாயிற்று. தொடர்ந்து சொல்கிறார், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்கள்? உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா பிரியமான தேவனுடைய ஜனங்களே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஏன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிறது உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் மரித்தவனாகவே இருக்கிறான். மரித்த எந்த மனிதனும் என்ன பண்ணவே இல்லை? உயிரோடு கூட எழுந்திருக்கவே இல்லை. மரித்த மனிதர்களிலே உயிரோடு கூட எழுந்த முதலாவது மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்படியானால் மரித்து எழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெனிப்பித்தல், அந்த உயிர்த்தெழுந்த ஜெனிப்பிக்கப்பட்ட எழுப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கவேன்னு சொன்னால் அவர்கள் கூட மரித்தோமானால், அவர்களுடையவராய் இருப்போமானால், அவர் எழுந்தது போல நம்மை கர்த்தர் நம்மளால எழுப்புவார். ஏன்னா ஆதாமுக்குள்ளாக இருக்கிறவர்களை இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறார். ஆதாம் என்கிறவன் மண்ணினால் உண்டாக்கப்பட்டவன், கிறிஸ்து தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவன். நாம் ஆதாமுக்குள்ளாக மனிதனாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஆதாமுக்குள்ளாக இருக்கிற மரணம் நமக்கு நேரிடக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளா நாம் ஜெனிப்பிக்கப்படும் பொழுது மரணம் நம்மை விடுவல்ல, நம்முடைய மரணத்தை கர்த்தர் உயிர்த்தெழுதலாக ஜெனிப்பாக நம்மளுக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். இதுதான் விசேஷமான ஒரு செய்தியாக இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் கூட தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான நாளின் காலங்களில் ஒரு விசேஷித்த பிறப்பு நடைபெற வேண்டும். இல்லை, ஒரு பிறப்பு என்கிறது உலகத்தில் ஒருவேளை சரீர பிரகாரமான ஒரு பிறப்பு அல்ல.
தெய்வீக பிறப்பு. இந்த உலகத்தின் பிறப்புகளுக்கு அப்பாற்பட்ட மேலான அல்லது இந்த உலகத்தில் பிறந்த எந்த பிறப்புக்கும் ஒப்பிட முடியாது ஒரு உயர்வான ஒரு பிறப்பாக இருக்கிற இந்த ஜனிப்பிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜனிப்பித்தல் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிறதுன்னு சொன்னால், முதலாவது காரியமாக ஜனிப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் முதல் காரியமாக என்ன இது வேண்டும் பார்க்கலாம், அழிவில்லாத வித்து இருக்கிறது. வித்து எப்படி இருக்கிறதோ மனுஷன் அப்படித்தான் இருப்பான். அப்படியெல்லாம் வித்து என்கிறது எல்லா வித்தும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்குறோம். எல்லா வித்தும் செத்து தான் ஒன்றை என்ன பண்ணுது, முளைப்பிக்கிறது. ஆனால் தேவனுடைய வித்து அழிக்கப்படுவதே இல்லை. அதுக்கு முடிவு மரணமே இல்லை. மரணமே இல்லாத அழிவில்லாத வித்தினால கர்த்தர் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, ஜனிப்பித்திருக்கிறார். அழிவில்லாத வித்தினால வித்து மறிக்கிறதுக்கு ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்குகிறது. அப்ப மறித்து உருவாக்குற சிருஷ்டிப்பு ஏற்கனவே மறித்திருக்கிற வித்தை போல அது என்ன பண்ணிதான் மறிச்சிருக்கு. ஆனால் கர்த்தருக்குள்ள ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில அழிவில்லாத வித்து அழிவில்லாதது போல நாமும் அழிவில்லாதவர்களா ஜனிப்பிக்கப்படும் பொழுது மரணமே இல்லாத அழிவில்லாதவர்களாக வாழணும். இந்த வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், பங்கடைய வேண்டும். இதுதான் முதலாவது காரியமாக ஜனிப்பதில் அழிவில்லாத வித்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது ஜனிப்பிக்கப்படுகிறதை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே ஜனிப்பிக்கப்படுதல். இந்த ஆவியானவருடைய ஜனிப்பு என்பது என்ன ஒரு விசேஷம் என்று சொல்லி நாம் பார்த்து சொன்னால், ஆவியானவர் நமக்குள் வந்துவிடும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளிலே நடந்து கொண்டிருக்கிற மனிதனை அல்லது மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறதுனால மறிக்க போகிற ஒரு மனிதனை அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றி அவன் மாம்சத்தின் கிரியைகளை செய்யாம அந்த மாம்சத்தின் கிரியினால அவன் மறித்து போகாம ஆவியானவர் அவனுக்குள் கிரியை செய்து கொண்டிருந்து அவனை தேவ புத்திரனா மாற்றுகிறார். அவன் தேவனுடைய புத்திரனுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் அவனுக்குள் வித்தாக இருந்து அவனுடைய வாழ்க்கை மரணம் இல்லாம பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வைக்கிறார். காரணம், தேவனுடைய வித்து என்கிறது அவனுக்குள் இருக்கிறபடினால அவன் பாவம் செய்ய மாட்டான். மூணாவது ஒரு காரியமாக இந்த ஜனிப்பித்தல் என்று சொல்லப்படும் பொழுது இந்த மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை என்பது மரித்து எழுது. மரித்து எழுது. கிறிஸ்து மரித்தவர் என்ன பண்ணினாரு, எழுந்தார். ஏன் அவர் மரித்து எழுந்தார் சொன்னால் அவர் ஜனிப்பிக்கப்பட்டவர். அவர் உண்டாக்கப்பட்டவர்கள் யாரும் அவர் என்ன பண்ண முடியாது, உண்டாக்க முடியாது. அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் உலகத்தில் பிறந்த ஒரு மனிதனாக உலகத்தில் பிறந்து இருந்தாலும் அவர் உலகத்தின் மனுஷன் அல்ல. அவர் ஜனிப்பிக்கப்பட்டவராக இருந்தபடினால அவர் ஜனிப்பில் இருந்த விசேஷம் என்ன என்று சொன்னால், அவர் தேவனுடைய குமாரனாக இருந்ததுனால தேவன் அவரை என்ன பண்ணினாரு, தேவன் அவரை அதே போல உண்மையாக மரணத்தில் நாம் என்ன பண்ணலாம், ஒருவேளை நாம் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம், கடைசி நாள் ஒரு மரணம் வரப்போகிறது, அப்ப என்ன எழுப்ப போகிறாரு. எல்லா பிரியமானவங்க, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருந்தால்தான் கடைசி நாளில் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜனிப்பிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த வாழ்க்கை, மரணத்தில் எழுந்த ஒரு வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுக்கிறதுக்கு கிறிஸ்து நமக்குள்ளாக மறித்தும் எழுந்தும். அப்படின்னா அவருக்குள் நாம் மறிக்கும் பொழுது நம்மை கூட கத்தனாப்படுகிறார். அவருடைய மகிமையில் புதிதான வாழ்க்கைக்காக, ஜீவனுள்ள வாழ்க்கைக்காக எழுப்புகிறார். மறித்து எழுதல் தான் ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த ஜனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் இந்த நாட்டில் நமக்கு தரணும். ஏன்னா இந்த உலகத்தில் உலகத்தாரவே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்கிறதுக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை கொடுக்கவில்லை. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிறது கிறிஸ்துவை போல வாழ்க்கை. கிறிஸ்து ஜென்மிக்கப்பட்டது போல ஜென்மிக்கப்பட்ட ஒரு அனுபவம். கிறிஸ்து பரலோகத்தில் சுதந்திரத்துக்குரியவராக இருக்கிறது போல நாம் பரலோகத்தில் சுதந்திரத்துக்காக அடைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எப்படி மரித்து எழுந்து பிதாவுடைய வலது பாசத்துல சகலத்தையும் பிதாவாகிய தேவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாரோ அதே போல நமக்கு ஒரு நாள் பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை அடைகிறதற்கு இந்த காலையில் பிரியமான ஜனங்களை நீங்கள் ஜெனிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய சமத்தில் மூலமாக படித்து கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய காலையில் அவனை தேடி வந்திருக்கிறேன். நான் உலகத்தில் மனுஷனாய் அழிவுக்குரியவனாய் மாம்சத்துக்குரியவனாய் பிறந்தேன்.
ஒரு நாள் அந்த வாழ்வு எனக்கு மரணத்தை கொடுக்கும், அழிவை கொடுக்கும். இந்த உலகத்தோடு என் வாழ்க்கை பல முடிந்து போயிடும். ஆனால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வு அழியாது, வாடாது, மாசற்ற பரலோக சுதந்திரத்துக்காக கொடுக்கப்படுகிற ஜெனிப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவரே என்னை இந்த நாளில் ஆயத்தப்படுத்தும். நான் ஆண்டவரே சாதாரணமான ஒரு மனிதனாக மண்ணில் பிறந்தவனாக வாழ்கிறவர்கள் இயேசுவை என்னை ஜெனிப்பிக்கப்பட்டது போல நானே ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். அழிவில்லாத வித்தினால என்னை ஜெனிப்பி, பரிசுத்த ஆவியினாலே என்னை ஜெனிப்பி, உயிர்த்தெழுந்த மரணத்திலிருந்து எழுந்த கிறிஸ்து இயேசுவை போல புதிதான வாழ்க்கைக்கு என்னை மரணத்திலிருந்து எழுப்பி ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளோம். இன்று உங்கள் அநேகர் மரணத்திலிருந்து எழுந்து ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளோம். மாசத்துக்குரியவளாக இருக்கிற நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவிக்குரியவளாக மாற வேண்டும். ஜெனிப்பிக்க அழிவுக்குரிய வித்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய தாயின் தகப்பனுடைய வித்து என்கிற அழிவிலிருந்து வித்தில் பிறந்த நாம் அழியாத வித்தினால் பிறந்த ஜெனிப்பிக்கப்பட்டவளாக மாற வேண்டும். கத்தரான அனுபவத்தை கத்தர் நமக்கு தர முடியாது. அல்லேலூயா. கத்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கிருபையை வல்லமை அன்பு நிறைந்த அவள் அன்பு தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல காலை பொழுதுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் சத்துடைய தடைகள் எத்தனையோ எங்களுக்கு இருந்தாலும் எப்படியாவது இந்த சத்தியம் எந்த கடைசி காலங்களில் உபத்திரவ காலங்களில் உபத்திரப்படுகிற சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அன்றைய பேதருடைய காலங்களில் இருந்த நிலைமை இன்றைக்கும் உலகம் முழுவதும் இதே சிதறடிக்கப்பட்ட இதே உபத்திரமான பாடுள்ள வாழ்க்கை தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஒரு எல்லாரும் கூட நாமளும் எல்லாரும் வாழ்ந்து மறிக்கிறது வாழ்க்கை இல்லை. எல்லாரும் மறிக்கிறார்கள், நாமளும் மறிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தேவையே இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற எங்களை பரலோகத்தின் சுதந்திரத்துக்காக அடைக்கிறது. அந்த சுதந்திரம் ஒரு நாள் அடைகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து வந்து கொண்டு இருக்கிறது. அழியாத ஒன்று, அழியாத சுதந்திரத்தை பரலோகத்திலே எவருக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறது. அந்த பரலோக சுதந்திரத்திலே நாம் பங்கெடுத்து தேவரே உங்களுடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பி ஜெனிப்பித்தார். அவர் ஜெனிப்பிக்கப்பட்டது போல நாங்களும் அழிவில்லாத வித்தினாலே தேவ வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட அழியாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட எந்தென்றைக்கு அழியாதவர்களாக வாழ கத்திரங்களாக மாம்சத்திற்குரியவர்களாக அல்ல, மாம்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை இல்லை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து பாவத்தை அழித்து மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஆவிக்குரிய பிறப்பை கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய ஜெனிப்புதலை தேவனை அழுகுதார். மாத்திரமல்ல, நாம் ஜெனிப்பிக்கப்பட ஆண்டவரே நாம் பிறந்து மறிக்கிறவர்களாக அல்ல, மறித்து எழுந்திருக்கிறோமா? ஆண்டவரே உலக வாழ்க்கையிலே ஆரம்ப கால வாழ்க்கை இருக்கிறது. நான் கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்கிறது மறிக்கிறோம், பாவத்துக்கு மறிக்கிறோம், உலகத்துக்கு மறிக்கிறோம். எழுந்திருக்கும் போது பாவத்துக்கு மறித்து எழுந்த இயேசு எழுந்தது போல, பரலோகத்துக்காக நீதிக்காக எழுந்தது போல நாங்கள் எழுந்து புதிதான ஜீவனுடைய வாழ்க்கையை ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் நாளின் காலையில் ஒரு செய்தி ஒரு எழுத்தோ ஒரு காரியமோ வேணா போகவே கூட இருப்பான். எப்படியாவது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கடைசி காலங்களில் மனதிரும்பி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அழிவிலிருந்து அழியாத வீட்டிற்கு திரும்ப வேண்டும். மாம்சத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக திரும்ப வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கிறதுக்கு ஆவிக்குரிய பிறப்பு தேவை. ஆவிக்குரிய ஜெனிப்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, மறித்து எடுத்துக் கொடுக்க வாழ்க்கை. உலகத்தில் பிறந்த எல்லாரும் மறித்து போனார்கள், மறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் மறித்தால் எழுதும் காரணம் எங்களை கத்த
மரணத்தில் எழுப்பி ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக மரணமில்லாத அழிவில்லாத பரலோக சுதந்திரத்தை நான் நடத்துகிறேன். அதை நான் சுதந்திரிக்க ஆண்டவரே அந்த நாளில் ஆண்டவரே செய்திக்காக காத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த செய்திக்காக ஓடி ஒரு சமூகத்துக்குள்ள அண்டி இருக்கிறேன். பிள்ளைகளை இன்னைக்கு விசேஷித்த ஒரு பிறப்பு அவர்களுக்கு நடைபெறும். இன்னைக்கு ஒரு விசேஷித்த பிறந்தவர்களாக இந்த உலகத்தில் பிறந்தவர்களிலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஜெனிப்பிக்கப்பட்டவராக இருக்கிறது போல இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்ததுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சகராக இருக்கிறபடினால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற சமூகத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜெனிப்பித்தவர்கள் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக புதுப்பிக்கப்பட்டதாக மாறுவதாக அறிவுக்குரிய உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை அல்ல, அழியாத வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, பரலோகத்தை சுதந்திர கொள்ள இந்த செய்தி எல்லாரும் இருதயத்துக்குள்ளாக நுழைக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக நுழைக்கும். ஆண்டவரை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஜெனிப்பி, என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். நான் இன்னைக்கு ஒரு திரும்புதலை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த உலகத்தில் அழிவுக்குரிய ஒரு வித்தினால மாம்சத்தினால பிறந்த என்னை அழியாத வித்தாகிய தேவ வசனத்தினால ஜெனிப்பியும் அந்த வசனம் எங்களை உண்டாக்குகிறது, எங்களை சிருஷ்டிக்கிறது. அந்த வித்து அழிவில்லாத வித்து எனக்கு அநேகரை சிருஷ்டிப்பதா ஆசமோசங்கள் மத்தியில் எனக்கு அநேகர் அப்படிப்பட்ட ஜனிப்பதற்கான புது வாழ்க்கைகளாக இருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவர் அழிவுக்குரிய ஜீவித்திலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்காக இயேசுவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிற காலம் இது. ஆண்டவரே மாசத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். மறிக்கிறவர்கள் வாழ்வதற்கான வேற்றொடர் வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வுக்கு இருக்கிற ஜனப்பித்தார் எப்படி பேர் நாட்டில் துயரத்தில் சிதறடிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஜனிப்பித்தல் அவசியமைக்கிறதோ அந்த ஜனிப்பித்தலை எந்த கொரோனா வைரஸ் காலம் எங்களுக்கு அவசியமான எல்லா சபைகளுக்கும் இப்பேற்பட்ட ஒரு ஜனிப்பித்தல் அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இப்பேற்பட்ட ஜனிப்பித்தல் அவசியம். இன்னைக்கு செய்தி இருக்கிற உன் மகளுக்கு உன் மகனுக்கு ஒரு ஜனிப்பித்தல் வேண்டும் ஆண்டவர், ஒரு புது பிறப்பு வேண்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாக என்னைக்கு அவன் ஜனிப்பிக்கப்படுவதற்காக நான் செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு விசேஷித்த பாதுகாப்பை ஆண்டவரே வைரஸ் எவ்வளோ வேகமாக மனிதனை மயமுகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டிலையும் எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வைரஸ் எழுப்பவே கூடாது. ஆமத்தினால கத்தர் அவர்கள் அழித்து அப்படியே பாதுகாக்கிறார். என் பிள்ளைகளும் கரத்தில் மூடி அடைக்கலத்தில் வைத்திருக்காங்க. படைகளுக்கு ஆண்டவரை இழந்து போன இழப்புகள், வருமானமின்மைகள், ஆண்டவரே இன்னைக்கு வாழ முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு கத்தர் மாறுதலை தருகிறார், ஒரு புது வாழ்க்கையை தருகிறார். தேசத்திலே கொடுக்க போகிற சட்டத்துக்காக எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படியாவது ஒரு மாலை ஒரு நல்ல செய்தி வரட்டும், மறுபடியும் சபைகள் திறக்கப்படும்படியான செய்தி வரட்டும், மறுபடியும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற அனுபவம் வரட்டும், ஒரு புது அனுபவங்களை கத்தர் கட்டளையிடுவீராக. கத்தர் தேசத்தின் மேல் சமாதானத்தை தாரும், அழையை கொண்டு மீட்டுக்கொள்ளும். நாம் தங்கி ஜீவிக்கிற கிராமத்தை லட்சியம் எங்கள் குடும்பங்களை சபையாக இருக்கிற 35 குடும்பங்களும் கரத்தில் அர்ப்பணிக்கும். செய்தியை கேட்டு தாகத்தோடு நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமா சந்திக்கிறார். விசேஷித்த ஜனிப்பித்தல் அவருடைய குடும்பத்தில் நடைபெறும். கணவன் மனைவி பிள்ளைகளுமா குடும்பத்தாரா பாதுகாப்போடு வாழ்வது செய்யும். உன் பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த செய்தி மட்டுமா எங்களை நடத்தி கொடுவதற்காக நன்றி. தடைகள் எல்லாம் எங்களுக்கு மாற்றி கொடுத்து சுயாதீனமாக நம்மளை ஆராதிக்க அநேக பயனடைய கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உன் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் ஆவியாருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரமட்டும் தேவனுடைய சமூகமும் பிரசனமும் பாதுகாப்பும் ஜீவனும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கைவிட